நிலா வழக்கம் போல் வேலைக்கு வர்றாங்க, ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. ஆஃபீஸ்க்கு வந்ததும் லஞ்சு டயத்தில் சாப்பிட வர்றாங்க. நிலாவும் திவ்யாவும் வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அந்த நேரம் பார்த்து ராகவா இங்கே வர்றாரு. எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா அப்படிங்கிறாரு. பாஸ் உங்களுக்கு இல்லாத இடமா, வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே நிலாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சேரை இழுத்து போட்டு உட்காந்து சாப்பாட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதை அவருடைய நண்பர் முருகனும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன இவன் அடிக்கடி அவங்க டேபிள்லே போய் சாப்பிட உட்காரேன், இப்போ இந்த டேபிள் பக்கமே வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த பொண்ணு இப்போ புதுசாக வந்திருக்க பொண்ணை எதுவும் லவ் பண்ணுறானோ, சரி தனியாக இருக்கையில் கேட்டுக்குருவான் அப்படின்ட்டு அவரும் விட்டுறாரு. அப்போ நிலாவை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு சொந்த ஊர் எது அப்படின்ட்டு ராகவா கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு திருவண்ணாமலை, அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க, என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கார், எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ், அண்ணனும் அப்பாவும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா, அப்படி பிஸ்னஸ் பண்ணிட்டு நீங்கள் எதுக்கு இப்படி வேலைக்கு வரணும், அண்ணனும் அப்பாவும் பெரிய பிஸ்னஸ் மேனுங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நிலா நீங்கள் வந்து இந்த குறைஞ்ச சம்பளத்துக்கு வந்து இப்படி கஷ்டப்படணும், தேவையே இல்லையே அப்படிங்கிறாங்க. இதைத்தான் சார் எங்கள் அப்பாவும் சொன்னார், அதுதான் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாப்புல. என்ன நிலா சொல்கிறீங்க அப்படின்னு ராகவா கேட்குறாரு. ஆமாம், அவங்கள பொறுத்தவரையும் காலகாலத்தில் நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வீட்டோடு இருக்கணும், அதுதான் அவங்களுடைய எண்ணம். ஏன்னா அவங்க நிறைய சொத்து தேடி வச்சுருக்காங்க, எதுக்கு நீ வேலைக்கு போகணும் அப்படின்னாங்க. அது எனக்கு பிடிக்கல. அவங்க எனக்கு ஒரு மாப்பிள்ளையும் பார்த்தாங்க சார், அது எனக்கு பிடிக்காதனால நான் இப்போ எங்கள் மாமா வீட்டில் தான் வந்து தங்கியிருக்கேன் அப்படிங்கிறாப்புல. அப்படியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அந்த அன்னைக்கு கூட வந்தார்ல, அவங்க வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நிலா, பெற்றவங்க பார்க்குற மாப்பிள்ளை ஏன் வேணாம், நீங்கள் வேறு யாரையாவது அப்படின்னு கேட்குறாப்புல. சார் அதெல்லாம் இல்லை சார், எனக்கு அந்த கல்யாண ஆசையெல்லாம் இப்போதைக்கு இல்லை, நான் நல்லா இன்னும் வேலைக்கு போகணும், இன்னும் மேலே படிக்கணும், பெரிய பெரிய வேலைக்கு போய் நான் நல்லா ஏன் சுய சம்பாத்தியத்தில் இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை சார், அதனால தான் நான் வந்து கல்யாணம் வேணாம்னு சொன்னேன், அது எங்கள் வீட்டில் புரிஞ்சுக்கிற மாட்டேன்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அதுவும் சரிதான், மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிறது தானே நல்லது அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வேலையெல்லாம் தேடி, இதை விட இன்னும் நல்ல வேலையாக தேடி, அதுக்கப்புறம் இன்னும் பெரிய படிப்பெல்லாம் படித்து நல்ல வேலையில் இருந்த பிறகு தான் உங்களுடைய லைஃப்பை வந்து தேர்ந்தெடுப்பீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் சார், அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் வந்து யோசிக்கவே செய்யணும், அது வரையும் வந்து எனக்கு இந்த மேரேஜெல்லாம் பண்ணிக்கிற ஆசையெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் திவ்யா கேட்குறாங்க, ஏன் சார் எங்களை பூரா கேட்குறீங்க, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், இவங்க கூட பிறந்தவங்க எத்தனை, எல்லாத்தையும் கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்களா சார், உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், நீங்கள் எந்த ஊர், அப்படி இப்படின்னு இவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, ஏய் சும்மா இருங்க திவ்யா, இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா இருங்க, பாஸ் மட்டும் நம்மளை எல்லாத்தையும் கேட்குறாரு, நம்ம பாஸை கேட்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ பாஸ் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பாஸ்னே இல்லாமல் நம்மளோட சரியாக உட்காந்து சாப்பிட்றாரு, அதிலே அவர் குணம் உங்களுக்கு தெரியலையா நிலா, அதெல்லாம் அவர் தப்பாக எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும், திவ்யா சொல்கிறதான் கரெக்ட் நிலா, ஏன் நீங்கள் வந்து ஒரு ஜாலியாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷனாகவே இருக்குது உங்கள் முகம் அப்படிங்கிறாப்புல. இல்லை நான் புதுசாக வேலைக்கு வந்திருக்கேன், ஏன்னா எனக்கு வெளி உலகம் ரொம்ப தெரியாமையே எங்கள் அப்பா கார்லேயே கூட்டிகிட்டு போக கார்லேயே கூட்டிகிட்டு வர இப்படி தான் இருந்தாங்க, இது புதுசாக இருக்கிறதுனால எனக்கு புது அனுபவமாக இருக்கிறதுனால எனக்கு சரளமாக யாரோடையும் பேச வரமாட்டேங்குது, இனிமேல் நான் பழகிக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன திவ்யா என்னையை பற்றி நீ கேட்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆமாம் சார், உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க, உங்களுக்கு சொந்த ஊர் எங்கேயா அப்படின்னு திவ்யா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் சொந்த ஊர் மும்பை, ஆனால் பொழைக்க வந்தது வந்து நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம், சிறு வயசுலேயே வந்துட்டோம், வந்ததும் இங்கே வந்து நாங்கள் வந்து அப்படியே படித்து வேலை பார்த்து ஏதோ வந்து இன்றைக்கி செட்டில் ஆகிட்டோம் அப்படிங்கிறாப்புல. அம்மா அப்பாலாம் இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறாப்புல. அம்மா அப்பா மும்பையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்களா சார் இங்கே அப்படின்னு கேட்குறாங்க திவ்யா. இல்லை, எனக்கு எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க இங்கே தான் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு வந்து எல்லாமே வந்து பெத்த பையன் மாதிரி ஒன்றொன்னையும் பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க, இப்போ அவங்க என்னோட தான் இருக்காங்க, இப்போ கூட கிட்டுட்டு கூட வந்தாங்க, ஆனால் நீங்கள் வந்த பிறகு எங்கள் அம்மா இங்கே ஆஃபீஸ்க்கு ரொம்ப வரல அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவங்க ரொம்பலாம் ஆஃபீஸ்க்கு வரமாட்டாங்க, எப்போயாவது ஒரு சமயம் என்னை பார்க்கணும்னு நினச்சா நான் ஒரு 2-3 நாளைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை ஆஃபீஸில் தங்கிடுவேன், அப்போ தான் வந்து அவங்க வந்து என்னடா 2-3 நாளாக வரலேன்னு சொல்லிட்டு என்னை பார்க்க வருவாங்க. எங்கள் அம்மாவோட எங்கள் பெரியம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குன்னு சொன்னாங்க,
ஆனால் வந்து அதை சரிவர கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க கூட யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அதை பற்றி கேட்டாலும் உனக்கு விவரம் தெரியல, நான் சொல்கிறேன், இப்போ நீ இதை தெரிஞ்சுக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லவே மாட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் அவங்கள கேட்குறதில்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்க கேட்க நிலாவுக்கு வந்து ஷாக்காகுது. இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கையில பல்லவன் அம்மா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சார் அவங்க போட்டா எதுவும் வச்சுருக்கீங்களா, அவங்க பெரியம்மா போட்டா அப்படின்னு சொல்லவும், வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் எங்கள் பெரியம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டா இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே வந்து செல்ஃபி எடுத்து வச்சுருப்பாரு. அதை காட்டுறாரு. இதான் எங்கள் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுடைய அம்மாவை காட்டுறாரு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க.